எந்த ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டாலும் அது தமிழாக இருக்கட்டும் அல்லது ஆங்கிலமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த மொழியாவது இருக்கட்டும், சொல்லை உச்சரிக்கும் பொழுது அந்த சொல்லில் உள்ள உயிரெழுத்துக்கள் சப்தங்களை உருவாக்கும். ஒரு ஒரு சொல்லை உச்சரிக்கும் பொழுது ஒரு முறை ஒரு சப்தம் வந்தால் அது ஒரு அசை, ஒரு சிலபிள், சிங்கிள் சிலபிள், ஒன் சிலபிள் வேர்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது, ஒரு சொல்லை உச்சரிக்கும் போது ஒரு முறை காற்று வெளில போகணும், அப்போ ஒரு சப்தம் வரும். இரண்டு சப்தம் வந்தால் இரண்டு சிலபிள், இரண்டு உயிரெழுத்திற்கு அர்த்தம். மூன்று சிலபிள்னா மூன்று முறை காற்று வெளியே போவோம், அப்ப மூன்று விதமான சப்தங்கள் வரும், அப்ப மூன்று சிலபிள் வேர்டு சொல்லுவோம் நம்ம. இப்போ பாருங்க, சிங்கிள் சிலபிள், இல்ல இ இருக்கு, இதுல ஏ இருக்கு, இதுல ஐ இருக்கு, இதுல யூ இருக்கு, இதுல ஹாட் ஹெச்ஓ இருக்கு. ஏ ஐ ஓ யூ இ எல்லாமே வந்துடுச்சுங்க. ஸோ பென் ஏ சவுண்டு, மேன் ஆ சவுண்டு, பிக் இ சவுண்டு, கப் ஆ சவுண்டு, ஹாட் ஆ சவுண்டு, மொத்தம் பேசிக் ஃபண்டமெண்டல் 5 சவுண்டு. ஸோ இதெல்லாம் சிங்கிள் சிலபிள், ஒரு முறை தான் காற்று வெளில போகுது. மேன் ஒரு முறை தான் காற்று வெளில போச்சு, புரியுங்களா? இது 3 எழுத்து தான் இருக்கு. இல்லை, ஒரு 2 கான்சனன்ட், நடுவில் ஒரு உயிரெழுத்து. கீழே பாருங்க, ரெண்டு உயிரெழுத்து வந்துக்குது. இங்கே ஒரு ஏ, இங்கே இ, அப்புறமா இங்கே ஒரு ஏ, இங்கே இ, அப்புறமா இங்கே இஏ, இந்த ஓயு, இங்கே 2 ஓ, இங்கே 2 இ. இந்த 2 இ இருந்தாலும் சவுண்டு ஒரு சவுண்ட் தான் வருது. ஃபீட் இ ஒரு சவுண்ட் தான். மூன் ஊ சவுண்டு, கேக் ஏ சவுண்டு, ஹேவ் ஆ சவுண்டு, பிரேக் ஏ சவுண்டு, பாட் ஆ சவுண்டு. ஸோ இது டிப்டாங் சொல்லுவாங்க. 2 வவல் இருந்து ஒரு சவுண்ட் வந்தால் அது டிப்டாங் சொல்லுவாங்க. இது மாதிரி வந்தாலும் அது சிங்கிள் சிலபிள் தான். எழுத்துக்கள் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கே 3 எழுத்து, மொத்தம் 6 எழுத்து இருக்குது, ஆனால் ஒரு சவுண்ட் தான். பாட் ஆ சவுண்ட் தான், புரியுங்களா? இட்டோட முடிஞ்சுதாங்க, பாட் இட்டு. பொதுவாக ஆங்கிலத்தில் கடைசி எழுத்து வந்து தமிழில் இருக்கு இல்லையா, மைய எழுத்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி முடியும் இங்கிலீஷில் பாட். ஓகேங்களா? பெரும்பாலும் இல்லை, ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வார்த்தைகள். ஓகே, ஒரு சிங்கிள் சிலபிள் பார்த்தீங்க. டபுள் சிலபிள் பாருங்க, 2 சிலபிள் உள்ள வார்த்தைங்க, 2 சிலபிள்ஸ். இப்போ கார்டன் வச்சுங்களேன், கார்டன் கார்டன், கார்டன் 2 சவுண்ட் வருது, 2 முறை காற்று வெளில போகுது. கார்டன். ஹோட்டல் ஹோட்டல் இ ஹோட்டல் 2. கன்சிஸ்ட் கன்சிஸ்ட். ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். புரியுங்களா? 2 முறை சவுண்ட் வந்தது, அவங்க மொத்தம் 2 உயிர் இருக்குது. இங்கே ஓ இருக்குது, இங்கே யூ இருக்கு. ஆப்ஜெக்ட்ல ஆ இருக்கு, ஓ இருக்கு, ஜெக்ட் ஏ இ இருக்கு. கன்சிஸ்ட் கன், இங்கே வந்து கான்சிஸ்ட் இல்லை, கன்சிஸ்ட் தான். நிறைய வார்த்தைங்க மாதிரி வரும் இங்கிலீஷில், இந்த சீல் ஆரம்பிக்கிறதுல. நம்ம வந்து கான் படிக்க முடியாது, கண்ணு தான் படிக்கணும். கன்சிஸ்ட், கான்சிஸ்ட் சொல்லக்கூடாது, கான்வர்சேஷன் கிடையாது, கன்வர்சேஷன். ஸோ இங்கே ஓ கன் சிஸ்ட் எஸ்ஐஎஸ், இது கன் ஆ சவுண்டு, புரியுங்களா? இங்கே நெடில் குறியில் ஆகுது, வித்தியாசமான ப்ரொனன்சியேஷன், இந்த சீல் ஆரம்பித்தா மட்டும்தான் அது. கன்சிஸ்ட். ஹோட்டல் ஹோ டெல், ஹோ டெல் இ சவுண்டு. கார்டன் கா ஏ, அது கார்டன் படிக்கக்கூடாது, கார்டன். சம் பீப்புள் ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் எ கார்டன், அப்படிலாம் சொல்லாதீங்க, தர்மசங்கடமாக இருக்கும் அது, புரியுங்களா? ஒரு லாங்குவேஜில் வார்த்தைகளை அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்களோ அப்படிதான் உச்சரிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரேஷனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பெல்லிங் ரூல்ஸை ஒரு ரேஷனலைஸ் பண்ணி ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். நிறைய எக்ஸப்ஷன் உண்டு, அதில் ஒரு 10லேருந்து 15% வந்து எக்ஸப்ஷன், விதிவிலக்கல் உண்டு. ஓகேங்களா? கார்டன் ஏ சவுண்டு. ஸோ இந்த 2 சிலபிள்ஸ், மொத்தம் 2 முறை மூச்சு காற்று வெளில போகுது, ஸோ 2 சிலபிள். அடுத்து பாருங்க, 3 சிலபிள்ஸ். செப்டம்பர் செப்டம்பர். செப்புக்கு செ இ சவுண்டு, டெம் டே இ சவுண்டு, பெர் பே இ சவுண்டு. 3 சிலபிள். செப்டம்பர் 3 முறை காற்று வெளில போகுது, ஸோ 3 சிலபிள்ஸ். டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்தது டெலஃபோன் டெலஃபோன். கேமரா 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 3 சிலபிள். சாட்டர்டே. ஹாம்பர்கர். வைட்டமின், புரியுங்களா? வைட்டமின், ஹாம்பர்கர், சாட்டர்டே, கேமரா, டெலஃபோன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 3 சிலபிள்ஸ், 3 சிலபிள், 3 முறை காற்று வெளில போச்சு, அதாவது 3 சிலபிள். இது 4 சிலபிள் பாருங்க. கிண்டர் கார்டன் கிண்டர் கார்டன் கிண்டர் கார்டன் 4 முறை சவுண்ட் வெளில போகுது. கிண்டர் கார்டன். இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன். ஜான்வரி ஜானுஅரி ஜான்வரி.
ஜானுவரி, ஜானுவரி. அமெரிக்கன், அமெரிக்கன், 4 சிலபிள். டிஸ்கவரி, டிஸ்கவரி, டிஸ்கவரி. இப்போ ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பாருங்க. இப்போ இந்த வார்த்தையை முன்னாடி போனதுலேயே வந்து ஸ்ட்ரெஸ், இதுக்கு முன்னாடி போகலாம். ஸ்ட்ரெஸ்னா இப்போ இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது எந்த சிலபிளை நீங்க சவுண்டா சொன்னீங்க? செப்டம்பர், செப்டம்பர் இல்லை, செப்டம்பர், செப்டம்பர். ஓகேங்களா? செப்பு. அடுத்தது டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட். இங்க பாட்டை வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க, பாட்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க, சவுண்ட் அதிகமாக சொன்னீங்க, அழுத்தமா. அது ஆக்சென்டுவேட் சொல்லுவாங்க. புரியுங்களா? இங்கிலீஷ்ல ஆக்சென்டுவேட் சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட். டிமெண்ட் ரெண்டும் சவுண்டு குவைட்டாகவும் அமைதியாகவும், பாட்டுன்றதை ரைஸ் பண்ணி சொல்லணும். டிபார்ட்மெண்ட். அடுத்தது டெலஃபோன், டெலஃபோன், டெலஃபோன். எதில் வருதுங்க ஸ்ட்ரெஸ்? டெலஃபோன், டெலஃபோன். டீல வருது, டி இல்ல, டெலஃபோன். டெலஃபோன் கான்வர்சேஷன், டெலஃபோனிக் கான்வர்சேஷன். அடுத்தது கேமரா, ஆல்சோ பாசிபிள். இங்க பாருங்க, சாட்டர்டே, சாட்டர்டே. ச அப்படின்றத மட்டும் தான் உயர்த்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம். சாட்டர்டே, சாட்டர்டே. புரியுங்களா? எப்பவுமே ஒரு வார்த்தையில ஒரு சிலபிள் தான் ஸ்ட்ரெஸ் பண்ண முடியும். எல்லா வேர்டையும் எல்லா சிலபிளையும் ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. ரூல்ஸ் என்னன்னா, எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு சிலபிளை தான் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஹாம்பர்கர், ஹாம். இங்க தான் ஹாம் தான் ஸ்ட்ரெஸ். அது வைட்டமின், வை, விஐ, இதுதான் ஸ்ட்ரெஸ். புரியுங்களா? பாருங்க, வாட்டர், வாட்டர். சொல்லும் போதே தெரியுது, வாட்டர், வாட்டர், வாட்டர். அது சொல்ல கூட வரமாட்டேது. இங்க ஸ்ட்ரெஸ் இங்க கொண்டு வர முடியல. புரியுங்களா? ஸ்ட்ரெஸ் இங்க தான் கொண்டு வர முடியுது. வாட்டர். பீப்புள், பீப்புள். டெலிவிஷன், டெல் ஃபர்ஸ்ட், டெலிவிஷன். டுகெதர், டுகெதர், ஜிடிஹெச்லாம் வந்து ஸ்ட்ரெஸ். அடுத்தது பொட்டாட்டோ, 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 பொட்டோ. ரெண்டு ஒரே மாதிரி ஆகும். டிஏன்றதை சவுண்டாக சொல்றோம், பொட்டாட்டோ. பிஃபோர், பிகின். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது போல்ட் ஆக்கி காமிச்சிருக்கு. புரியுங்களா? எப்பவுமே வந்து ஒரு வார்த்தையில் ஒரு சிலபில் தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். அப்புறம் சில சமயங்களில் 2-3 ஸ்ட்ரெஸ் கூட இருக்கலாம். பட் ஆனால் மெயின் ஸ்ட்ரெஸ் ஏதோ எந்த சிலபிளோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம் நம்ம. புரியுங்களா? இதுக்கு பேர் வந்து ஆக்சென்டட் சிலபிள் சொல்லுவாங்க. இந்த மாதிரியா இது கரெக்டாக சொல்லணும்னா வந்து இந்த பொட்டாட்டோ எடுத்துங்க, தெளிவாக புரியுது, பொட்டாட்டோ. ஸோ இது ஆக்சென்டட் சிலபிள். இது இந்த 3 சிலபிளில் பொட்டாட்டோ, இந்த டீன்றது ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். ஸ்ட்ரெஸ்னா அழுத்தம் தரதுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஒரே மாதிரி வார்த்தைங்க இருக்குது. ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபிக். 3 வார்த்தை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேர்டு, டிரைவ்டு வேர்ட்ஸ். அது ஃபோட்டோ அப்படின்றது டிரைவ் பண்ண வார்த்தைங்க. இதில் வந்து எல்லா சிலபிளையும் ஒரே மாதிரியாக ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோகிராஃப், பிஹெச்ஓ, ஃபோ. இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ரெண்டாவதுல வந்து இதில் 3 சிலபிள் இருக்குது. இல்லை, இதில் வந்து 4 சிலபிள். ஃபோட்டோகிராஃபர். இதில் ஏ இங்கே சிலபிள், உயிர் வவல். இது இங்கே எர்ரில் இ வவல். இதை வந்து ஃபோட்டோகிராஃபர். எப்படி? ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லணும். ஃபோட்டோகிராஃபர் அப்படி இல்லை, ஃபோட்டோகிராஃபர். 3 சிலபிள் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு, 4 சிலபிள் இருந்தால் ரெண்டாவது. அப்படின்றது பொதுவான ஜெனரலைஸ்டு ஐடியா. இது இப்போ 4 சிலபிள்ஸில் இது பாருங்க, இது மாதிரி வருது பாருங்க. ஃபோட்டோகிராஃபிக், ஃபோட்டோகிராஃபிக், ஃபோட்டோகிராஃபிக். ஃபோட்டோ அப்படின்றத வந்து சவுண்டு கம்மியாகவும், கிராஃபிக்ன்றத வந்து சவுண்டாகவும் சொல்லணும். இந்த 2வது சிலபிள் கிராஃபிக். ஐசின்றது வந்து சிலபிள் ஸ்ட்ரெஸ்டு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். இது ஒன் வேர்டாக ட்ரீட் பண்ணுறோம் நம்ம இங்கே. கிராஃபிக், ஃபோட்டோகிராஃபிக். புரியுங்களா? ஃபோட்டோகிராஃபிக் ஐடியாஸ். ஓகேவா? 2 syllable nouns and adjectives. Nouns, adjectives இவைகள் 2 syllable, 2 அசைகளால் ஆனவை என்றால், 2 அசைகளால் ஆனவை என்றால் ஃபர்ஸ்ட் சிலபிள்ல ஸ்ட்ரெஸ் வரணும். பாருங்க, SAMPLES, சாம்பிள்ஸ். ஓகேவா? இதை சொல்லும்போது SA, சாம்பிள், சாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும். சாம்பிள்,
சாம்பிள்ஸ் இல்லை, சாம்பிள். அதே மாதிரியா காட்டன், கலர்ஃபுல், ரெய்னி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சிலபிள், அதாவது நவுன்ஸ், பெயர் சொல்லும் பெயர்வுரி சொற்களும் வரும்போது அவைகள் 2 சிலபிளாக இருந்தால் முதல் சிலபிளில் ஸ்ட்ரெஸ் வரும். இதை மறக்காதீங்க. அதே மாதிரியா வினை சொற்களும் இடையுறி சொற்கள் இருக்கு இல்லையா, இடை சொற்கள், ப்ரிப்போசிஷன்ஸ், வினை சொற்கள் அப்புறம் இடை சொற்கள், இவைகள் வரும்போது இவைகள் 2 சிலபிளாக இருந்தால் இரண்டாவது, அதாவது கடைசி சிலபிளில் ஸ்ட்ரெஸ் வரணும். ரிலாக்ஸ், ரிசீவ், டிரெக்ட், அமங். ஸோ இந்த முதல்ல வர ஆர்இ இதெல்லாம் வந்து சவுண்டு குறைவாக இருக்கும். ரிலாக்ஸ் மேன் அப்படிதான் சொல்லுவாங்க, ரிலாக்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா, ரிலாக்ஸ் மேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரிலாக்ஸ் மேன், ரிசீவ் இட், டிரெக்ட், அமங். ஓகேங்களா? ஸோ வெர்பு ப்ரிப்போஷனாக இருந்தால் 2 சிலபிளாக இருந்தால் கடைசி இதில் தான் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஓகேங்களா? நவுனாக இருந்தால் நவுன் அட்ஜெக்டிவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் சிலபிள், வெர்பாக இருந்தால் ப்ரிப்போஷனாக இருந்தால் செகண்ட் சிலபிள். இதை ஞாபகம் வச்சுங்க. 80% 2 சிலபிள் வேர்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் சிலபிளில் தான் ஸ்ட்ரெஸ் வரும் எப்பவுமே. 2 சிலபிளாக இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, குழப்பமே இல்லாமல் ஒரு ஐடியா. 80%. சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது. என்ன விதிவிலக்கு இருக்குது? சிலதெல்லாம் வந்து செகண்ட் சிலபிளில் வரும், ரொம்ப ரேர் அது. ஓகேங்களா? பாருங்கள், அசைடு, பிட்வீன், பிட்வீன், இது ப்ரிப்போஷன் தான், ரெண்டுமே ப்ரிப்போஷன் தான். ஆனால் அசைடு, பிட்வீன் இப்படி வருது. ஓகேங்களா? முதல்ல வந்து ஏ வந்தாலே எப்போ முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு டவுன் இதாக வரும். ஆக்சுவலாக ஃபால் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, வாய்ப்பு இருக்காது, ரொம்ப ரேர் இது. ஸோ இது வந்து ரேர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த மாதிரி வார்த்தைங்க தான் வந்து அதிகம். இது இது புரியுங்களா? நவுன் ஆன் த ஃபர்ஸ்ட் சிலபிள், adjective on the first syllable, verb preposition on the second syllable. This is the condition for 80% of the English words pronounced in English. Next, 3 syllable words. For 3 syllable words, look at the word ending the suffix. பின்னாடி வர ரூல்ஸை பார்த்துங்க. 3 syllable word இருந்தால் எங்கே வரும்னு பாருங்க. ERல OR LY இதில் முடிஞ்சா ஒரு வார்த்தை, ஒரு ஆங்கில சொல் ERலையோ ORலையோ அல்லது ELYல முடிஞ்சா எங்கே வரும்? For words ending with the suffixes ER அப்புறம் OR அப்புறமா LY, the stress is placed on the first syllable. Examples: direct, director, first syllable தான் வரணும். ஓகேங்களா? 3 syllable ஆக்கும்போது first syllableல stress இருக்கணும். Order, orderly, manage, manager. புரியுதா? manage இல்லை manage, manager, order, orderly, direct, director, direct, director. ஓகேங்களா? ரைட். அடுத்தது the words ending in consonants and in Y. கான்சனன்ஸில் வந்தால் ஒரு எழுத்து ஒரு சொல் கான்சனன்ஸில் முடிந்தால் அல்லது Yல முடிந்தால் என்ன ரோலு? If there is a word that ends in a consonant, ஒரு வார்த்தை கான்சனன்ஸில் முடிவடைந்தால் அல்லது Yல முடிஞ்சதுன்னா ஒரு வார்த்தை ஒரு சொல், then the first syllable gets the stress. ஃபர்ஸ்ட் சிலபிள் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ்: ரேரிட்டி Yல முடிஞ்சிருக்கு, இங்கே Lல முடிஞ்சிருக்குது, இது Tல முடிஞ்சிருக்கு, இது Rல முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா? ரேரிட்டி, ஆப்டிமல், கிரேடியன்ட், கண்டெய்னர், கண்டெய்னர், கிரேடியன்ட், ஆப்டிமல், ரேரிட்டி. புரியுதுங்களா? கான்சனன்ட்ல முடிஞ்சா அல்லது Yல முடிஞ்சா ஃபர்ஸ்ட் சிலபிளில் ஸ்ட்ரெஸ் வரணும். இது ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட்கட் ஐடியா. இப்போ நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து எது முடியுது, எப்படி ப்ரொனன்சியேஷன் பார்த்துங்க. ARYல முடிஞ்சா நோட்டரி, நோட்டரி, நோட்டரி பப்ளிக் கேள்விப்பட்டீங்க இல்லையா? அது மாதிரி ARYல முடிஞ்சா எப்படி வரும் ப்ரொனன்சியேஷன்? பிரைமரி, ஃபர்ஸ்ட் சிலபிளில் ஸ்ட்ரெஸ். டைரி, லைப்ரரி, லைப்ரரி, அதாவது அந்த RYக்கு முன்னாடி ARYக்கு முன்னாடி இருக்கிற சிலபிளில் ஸ்ட்ரெஸ்ஸு.
SCIAL SCIAL முடிஞ்சதுன்னா ஜுடிஷியல் நான் சோஷியல். CIANல முடிஞ்சா மியூசிஷியன். மியூசிஷியன்றது வந்து எஸ்ஐல நடுவில் இருக்கிற சிலபர் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு. மியூசிஷியன் அதாவது பிசிஷியன், அப்புறம் கிளினிஷியன். CIANல முடிஞ்சா அதுக்கு முன் சிலபரில் ஸ்ட்ரெஸ்ஸு. ERVல முடிஞ்சா பேக்கரி, சீனரி இப்படி வரும். கிராஃபி இது முடிஞ்சா அதுக்கு முன் சிலபல் கேலிகிராஃபி. அடுத்தது பைப்ளியோகிராஃபி, அப்புறம் ஸ்டெனோகிராஃபி. ஓகேங்களா, இந்த ஓ நடுவில் இருக்கிற ஓ இருக்கிற அந்த கிராஃபிக்கு முன்னாடி இருக்கிற சிலபில் ஓ ஸ்ட்ரெஸ்டு. அடுத்து IALல முடிஞ்சா செலஸ்டியல், இனிஷியல், ஜுடிஷியல். நடுவில் இருக்கிற இந்த TIAல சிலபல் அந்த அந்த IALக்கு முன்னாடி இருக்கிற வவலில் வந்து சவுண்டு ஸ்ட்ரெஸ்ஸு. IAN கமீடியன், சிவிலியன், டெக்னீஷியன். நடுவில் இருக்கிற அந்த IANக்கு முன்னாடி வர சிலபலில் ஸ்ட்ரெஸ்ஸு. IBLல முடிஞ்சா IBLE வெஸ்டிபிள் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, IBLE விசிபிள், டெரிபிள், ரெசிஸ்டிபிள். புரியுங்களா? இந்த BLE முடியும் போது IBLE முடியும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபலில் ஸ்ட்ரெஸ்ஸு. ICல முடிஞ்சா IC அப்படின்னு முடிஞ்சா அதாவது ஒரு வேர்டு ஐஸ்ல முடியுது. ஆர்கைக், பிளட்டானிக், சிந்தட்டிக், ஆர்கைக். இங்கே வந்து நம்ம இந்தியன் வே ஆஃப் ப்ரொனன்சியேஷன் வந்து ஆவை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், ஆர்கைக்னு சொல்கிறோம். ஆர்கைக், பிளட்டானிக், சிந்தட்டிக். அடுத்தது ICALல முடியும் போது மேஜிக்கல், லாஜிக்கல், கிரிட்டிக்கல் இப்படி ஃபர்ஸ்ட் சிலபிளில் ஸ்ட்ரெஸ்ஸு. ICSல முடிஞ்சா அதுக்கு முன்னாடி டயாபெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். டயபெட்டிக்ஸ் அப்படின்றது இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன். பீடியாட்ரிக்ஸ் அந்த ICS முடியும்போது முன்னாடி இருக்கிற சிலபலில் ஸ்ட்ரெஸ்ஸு. IONல முடிஞ்சா கிளாசிஃபிகேஷன், அப்புறமா ரிப்போசிஷன், வெஜிடேஷன். இந்த TASICA அந்த IONக்கு முன்னாடி இருக்கிற சிலபலில் ஸ்ட்ரெஸ்ஸு. ITYல முடிஞ்சா இம்யூனிட்டி, கிராவிட்டி, வேனிட்டி. இதெல்லாம் வந்து ITYல முடிஞ்சா. IUMல முடிஞ்சா ஹீலியம், அலுமினம், பிரீமியம். இதெல்லாம் வந்து IUMல முடியும் போது முன்னாடி இருக்கிற சிலபலில் ஸ்ட்ரெஸ்ஸு. IMUMல முடிஞ்சா மினிமம், மேக்சிமம், ஆப்டிமம் முன்னாடி இருக்கிற சிலபலில் ஸ்ட்ரெஸ்ஸு. LOGYல முடிஞ்சா அதே ரூல் தான், பயாலஜி, கார்டியாலஜி, ரேடியாலஜி. TALல முடிஞ்சா கேபிட்டல், பைகோஸ்டல், ரிசைட்டல். இங்கே நம்ம இந்தியன் இங்கிலீஷில் கேபிட்டல் நம்ம சொல்கிறோம், கேபிட்டல். புரியுங்களா? பைகோஸ்டல், ரிசைட்டல், கேபிட்டல். அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷனில் கேபிட்டல் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சின்ன வித்தியாசம், நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்தாலும் வரலாம். ஏன்னா நம்ம எப்படியே பேசி பழகியாச்சு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுங்களா? டோஃபல் எக்ஸாம் வேறு ஆளாக இருந்தால், IELTS எக்ஸாமாக இருந்தால் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது நீங்கள் நியூஸ் கேட்கணும். நிறைய வாஷிங்டன்லேருந்து வர நியூஸ் கேட்கலாம், வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அப்புறம் வந்து BBC. இதெல்லாம் நீங்கள் கேட்டால் தான் வந்து ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் வந்து மைண்டில் வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதியும். ஓகேங்களா? இல்லை நம்ம இந்தியன் இங்கிலீஷ் தான் வரும் உங்களுக்கு. இந்தியன் இங்கிலீஷ் வந்து மோசம் கிடையாது. புரியுங்களா? அதாவது வெல் எஜுகேட்டட் ஸ்காலஸ்டிக் பீப்புள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் எண்டிங் இன் EE. EEல முடியாது, ESE, IQE, அப்புறம் ETTE. இந்த ETTEல முடியலாம் வந்து ஃப்ரெஞ்சு வேர்டு தான் வர முடியும். சாக்லேட் அப்படின்றதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சு வேர்டு ஆக்சுவலாக. எக்ஸாம்பிள்ஸ் EEல முடியுது பாருங்க, அக்ரி, ஜாம்பரி, கேரண்டி. EERல முடியாது சைட் சீயர் யாரு? சுற்றி பார்க்குறவங்க. பப்பட்டியர் இது. ESCல முடியாது சயாமீஸ், ஜப்பனீஸ், சீஸ். ETTEல முடியாது கெசட், கார்வெட், டவலெட். IQEல முடியாது யூனிக், பிசிக். அந்த இக்குன்னு சொல்றதை அழுத்தி சொல்லணும். யூனிக் அப்படி கிடையாது, யூனிக், பிசிக். அது இக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும். புரியுங்களா? அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் வரும்போது முன்னாடி ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ப்ரீஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் எப்பவுமே.
in, inside, inefficient, interest, miss. அப்போ மிஸ் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். மிஸ்போக், மிஸ்டேக், மிஸ்பெல்டு, precede, prearrange, preliminary. இது proceed, இது proceed, prearrange, preliminary. ஓகேங்களா? at stress on the second from the end syllable. சில வார்த்தைங்க இந்த ஐசி, எஸ்ஐஓஎன், டிஐஓஎன்ல முடியாது வந்து கடைசியிலேருந்து முன்னாடிக்கிற சிலபிளில் ஸ்ட்ரெஸ் வரும். எக்ஸாம்பிள் ஐகானிக், ஹைப்பர்டென்ஷன், நியூட்ரிஷன், ஹைப்பர்டென்ஷன், ஐகானிக். புரியுங்களா? ஸ்ட்ரெஸ் ஆன் த தேர்ட் ஃப்ரம் த எண்ட் சிலபிள். சில வார்த்தைங்க சிஒய், டிஒய், ஃபை, ஜிஒய், ஏஎல் இதில் முடியாது கடைசி சிலபிள்லேருந்து மூணாவது சிலபிள். புரியுங்களா? அதில் வந்து ஸ்ட்ரெஸ் வரும். எக்ஸாம்பிள்ஸ் டெமோக்ரஸி, ட்ரீட்டி, ஜியோகிரஃபி, அலர்ஜி, நாட்டிக்கல். கரெக்டாகுங்களா? அப்போ நெக்ஸ்ட் வேர்ஸ் ஃபார் காம்பவுண்ட் வேர்ஸ். காம்பவுண்ட் வேர்ஸ்னா எப்படி? காம்பவுண்ட் வேர்ஸ்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து ஒரு தொகுப்பாக பயன்படுத்துது. A compound noun is a noun made of two nouns in order to form one word. In a compound noun, the first word usually takes the stress. Seafood, கடல், உணவு, ரெண்டுமே நவுன் தான். ரெண்டும் சேர்ந்து ஒரு தனி ஒரு பொருளை குறிப்பிடுது. புரியுங்களா? ஃபுட்டுனா உணவு, சீனா கடல், ரெண்டு தான் ஒன்றா சேர்ந்து சீ ஃபுட் ஆக்கிடுது. சீஃபுட். ஐஸ்லேண்ட், டூத்பேஸ்ட், இதுதான் ரெண்டு நவுனாக இருந்தால் முதல் நவுனை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இது மாதிரி காம்பவுண்ட் நவுன் நிறைய இருக்கு. அதே மாதிரி காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ். A compound adjective is an adjective composed of at least two words. Often hyphens are used in compound adjectives. Adjectives வந்து காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் இருந்தால் ரெண்டு வார்த்தைகள் புரியுங்களா ஒன்றா சேர்ந்து அட்ஜெக்டிவோட வேலையை செய்யும்போது நடுவில் வந்து ஹைஃபன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. In compound adjectives, the stress is placed within the second word. 10 மீட்டர், 10ன்றது அட்ஜெக்டிவ். புரியுங்களா? அட்ஜெக்டிவ் நவுன் மட்டும் இல்லை, அட்ஜெக்டிவ் சேர்ந்து தான். 10 மீட்டர்ன்றது ரெண்டும் சேர்ந்து அட்ஜெக்டிவ் வேலையை செய்யுது. புரியுங்களா? ஸோ அப்போ வந்து நடுவில் ஒரு ஹைஃபன் வருது. அப்போ 10 மீட்டர் இது மட்டும் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோம் ரெண்டாவது இல்லை. அடுத்தது ராக் சாலிட் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் எஸ்ஓவை. 15 மினிட்ஸ் மீ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணோம். 15 மினிட்ஸ் புரியுங்களா? ராக் சாலிட், 10 மீட்டர். நவுன் பிளஸ் காம்பவுண்ட் நவுன்ஸ் தான். நவுன் கூட காம்பவுண்ட் நவுன் சேர்ந்து வரும்போது எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ட் தான், ஃபர்ஸ்ட் சிலபிள் தான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும். 3 நவுன் ஒன்றா சேர்ந்து வருது. ஏர், பிளேன், மெக்கானிக். 3 நவுன். ஏர்னா காற்று, பிளேன்னா விமானம், மெக்கானிக்னா பழுது பார்க்குறவர். 3 நவுன், 3 ஒரு இது வந்து காற்று அப்ட்ராக்ட். இது நவுன் ஆக்சுவலி அப்ட்ராக்ட் நவுன் இல்லை, நவுன் தான் அது. புரியுங்களா? பிளேன் ஒரு பொருள் நவுனு, மெக்கானிக் ஒரு தொழில் செய்கிறவர். அப்போ ஃபர்ஸ்ட் இது 3 சேர்ந்து வரும்போது ஏர்பிளேன் மெக்கானிக் போது ஏர் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படி இல்லை, ப்ராஜெக்ட் மேனேஜர். போர்ட் ரூம் மெம்பர் புரியுங்களா?